ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக வீட்டிலே எப்படி இட்லி பொடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால பேபிஸ் கூட சாப்பிட்லாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம உளுந்தை போட்டு கொஞ்சம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த டைமில் ஒரு 3 ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 5-6 பீஸ் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதான் கருகாது, இல்லைனா கருகிடும். இப்போ ப்ரௌன் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம பெருங்காய பவுடரும் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பருப்புங்கிறதுனால பெருங்காயம் நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கூல் படுத்திடலாம். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பு இருக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டால் நம்மளோட இட்லி பொடி ரெடி. ஸோ இதை நல்லெண்ணெயில் வச்சு சாப்பிடும்போது தான் நமக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும். ஸோ போனுக்கெலாம் ரொம்ப நல்லது, லேடிஸ்க்கு முக்கியமாக, அப்புறம் பேபிஸ்க்கும். ஸோ இதை ஒரு சுட சுட தோசையில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.